நீ சொல்ல சொன்ன இன்னைக்கு கதை முடிச்சா. திரும்ப திரும்ப வந்துட்டான் 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 வந்துட்டான். யாரா அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டுட்டு. நான் இந்த ட்ரெஸ் எங்க வாங்குனீங்க நீங்க கேட்கலாம். இது நான் யூஎஸ்ல இருந்து பை பண்ணிட்டு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. செருப்புலயே அடிப்ப. நான் உன்னை சத்தியமா சொல்றேன், என்னோட டீஷர்ட் எடுத்து போட்டுட்டு நீ பாரு. அழகா இருக்கா இல்லையா? அழகா இருக்கா இல்லையா? நான் போட்டாலும் அழகா தான் இருக்கும். சரியா போட்டா இது வந்து எனக்கு தெச்சமா இருக்கு. ஆனால் இன்னையில இருந்து நீ வந்து இதை மறந்துடணும். புரிஞ்சா? பாக்குறேன். ஸ்கிப் பண்ணிக்கோ. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் நிகழ்ச்சி எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாரும் மாவுடன் கேட்டே இருந்த சமையல் ரெசிபி ஹோம் டூர். அதுக்குதான் நான் வந்து இவ்வளோ சூப்பரா என்னோட ஓன் ருப்பில எடுத்து என்னோட ஓன் ட்ரெஸ் நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து திரும்பி நான் போட்டிருக்கேன். பரவாயில்ல, என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க. அண்ட் எல்லாரும் கேட்டுட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஹோம் டூர் போட போறோம். பட் வந்து இன்னைக்கே நம்ம வந்து ஃபுல்லாமே வந்து நம்ம காமிக்க போறதுல ஃபர்ஸ்ட் நம்மளோட லிவிங் ஏரியாவை காட்ட போறோம். போலாமா? போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹோமுக்கு வந்தது இந்த ஒரு அழகான செடி இருக்கும். உங்க எல்லாத்தையும் வரவேற்கும். எப்படி தெரியுமா? வாங்க வாங்க வரவேற்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம வந்து இந்த ஹவுஸ்ல வந்து நிறைய ஒரு பிளான் வச்சிருக்கோம். இது இங்க எல்லாம் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கு. அதனால வந்துட்டு மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் ஆஃப் த யூடியூப் இன்ஸ்டா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய நம்ம வந்து இங்க ஒரு கார்டன் செட்டப் அந்த மாதிரி நிறைய ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளான்லாம் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை காமிச்சிட்டு இதுல நம்ம ஆரம்பிக்கலாம். வாங்க. நம்ம வந்து படியேறி வந்தோம்னா படி வந்து கொஞ்சம் கேனை மோனையெல்லாம் இருக்கும். நிறைய டைம் விழுந்திருக்கேன். பரவாயில்ல, இருக்கட்டும். போகலாமா? சொல்ல சொன்னேன் இன்னைக்கு கதை முடிஞ்சுதா? ஆல்ரெடி ஒரு சட்டிக்கு இதாயி அதை கழுவா மீன் வச்சிருக்கேன். அது என்னதான் பண்ணாலும் போகல. இன்னைக்கு இந்த சட்டியும் போச்சா? நீங்க நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் சொல்லு. நீங்க என்னதான் பண்றது இப்படி? ஆனா நான் உன்கிட்ட தெளிவா தானே சொன்னேன். நான் உன்கிட்ட தெளிவா தானே சொன்னேன். கரிஞ்ச ஸ்மெல் அடிக்குது. சாப்பிடு, நீயே சாப்பிடு. இன்னையோட இது 2வது டைம். நான் தெளிவாதான் சொல்றேன். சோதனை சோதனை. நான் உன்னதான் நான் ரெடி ஆகும்போதே நான் சொன்னேன். சரியா? இப்ப இது கரிஞ்சிச்சு. நான் எப்படி இதுல நீ கழுவறக்கே முடியாது. ஏன்டி பேய பத்தி பண்ணிட்டு இருக்க? நமக்கு வந்து சாப்பாடு வந்து கரிஞ்சு போச்சு. இதோட 2வது டைம். 2 நாள் முன்னாடி இதே மாதிரிதான் மேல வீடியோ அப்லோட் பண்றேன்னு போய் இதாச்சு. வீடியோ எடுக்கிறேன்னு வந்து சாப்பாடு கரிஞ்சிச்சு. பாருங்க, நான் இப்ப சாப்பிடாம கொள்ளாம வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டூர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நமக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இதுதான் டோர். எஸ். அப்படியே இங்க வந்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஊத்த போன் இருக்கும். ஊத்த போன் வச்சிரு, அங்கேயே வச்சிரு. ஐபோன். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த சுவிட்ச் பாக்ஸ் வந்து லைட்டா கொஞ்சம் உடஞ்சிருக்கும். அது பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிருங்க. அண்ட் இந்த ஸ்டிக்கர் வந்துட்டு நம்ம அந்த வீட்டுல இருக்கும் போதே நம்ம வந்து இதை வந்து வாங்கி வச்சிருந்தோம். சரி, இது வந்து நம்ம இங்க ஒட்டிக்கலாம் அப்படின்னு நம்ம ஒட்டிட்டோம். ஏன் அந்த வீட்டுல இருந்து காலி பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ட் டூல வந்துட்டு அந்த ஆஸ்க் மீ கொஸ்டின் போட்டிருந்தேன் இல்லையா, அதுல நான் வந்து சொல்றேன். அப்புறம் எப்பவும் போல நம்மளோட தொழில் 2 தூண்கள் இங்க இருக்கும். 2 தூண்களை இந்த சைடு வச்சு விட்டு அப்படியே வந்தோம்னா அங்க இருக்க நம்ம விண்டோக்கு போட்டிருந்த ஸ்கிரீன் வந்து நம்ம இந்த இடத்துல போட்டோம். இந்த இடத்துல நமக்கு 3 விண்டோஸ் இருக்கும். நம்ம நல்லா ஓபன் பண்ணி இங்க வந்து செம்மையை வந்து வேடிக்கை பார்க்கலாம். அப்புறம் அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இங்க வந்து ஒரு அயன் பாக்ஸ் இருக்கு. இந்த அயன் பாக்ஸ்ல வந்துட்டு இந்த அம்மா சலாக்கேறிச்சா வீடியோ மட்டும் எடுக்கணும். அதை தட்டக்கூடாது. எனக்கு ரத்தம் வரலனாலும் அப்படி அமுத்தி ரத்தத்தை எடுப்பேன். ரத்த கட்டேரி. அப்புறம் வந்துட்டு இங்க வந்து இந்த இது ஆல்ரெடி இவங்க அடிச்சிச்சு. நாங்க வந்து இங்க அயன் பாக்ஸ் வச்சிருக்கோம். அப்படியே கீழே பாத்தீங்கன்னா இங்க டேஸ்டியான ஃபுட் இருக்கு. எங்க பசங்களோட அது என்ன சொல்லுங்க, எங்க பசங்களோட டாய்லெட் அங்க இருக்கு. எங்க பசங்களோட டாய்லெட் அங்க இருக்கு. அதை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க.
ஏன்னா அவங்களுக்கு நாங்க உள்ளதான் வச்சிருந்தோம். பட் வந்து அங்க சிஷிமோரம் இருக்கனால சரி உங்களுக்கு இங்க தனியா வச்சிருக்கோம், நாங்க மறுபடியும் போய் மண்ணு வாங்கணும். அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் அடம் பிடிச்சு வாங்கின ஒரு ஸ்லேட் இருக்கு. எதுக்கு வாங்கினேன்னு சொல்லி தெரியாது. ஆனா இப்ப வரைக்கும் நான் இதுல ஒண்ணுமே வாங்கும் போதே சொன்னேன் அதை நீ வாங்கி ஒரு நாள் யூஸ் பண்ணுவ அப்புறம் தொங்க விட்டுருவாங்க. அதே மாதிரி ஆச்சு. ஆமா இது வந்து சூப்பரா இருக்கு. இல்ல நம்ம நான் இது வந்து எதுக்காக வாங்கினேன்னா டைம் டேபிள் வந்து நோட் பண்ணி வைக்கலாம். இன்னைக்கு காலையில இத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், இது இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கறதுக்காக அது வாங்க. பட் போயிடுச்சு. அப்புறம் வந்து இது வந்து ஒரு கரண்ட் பெட்டி, கல்டர் சாப். என்னது இது? கல்டர் சாப். இது என்னது? இது என்னது தெரியல. இது என்ன சொல்லுவாங்களேடா, மானிட்டரா? மானிட்டர் சிபியூடி. இது என்ன சொல்லுவாங்க. அப்புறம் இங்க ஒரு 3 பிளக் இருக்கு. அப்புறம் நான் இந்த சேர் இருக்கு. இந்த சேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அருமையான சேர். இந்த சேர்ல இப்படி உட்கார்ந்து சுத்தலாம். இதுல வந்து நிறைய டெக்னிக் இருக்கு, செம்மையா இருக்கு இந்த சேரு. உங்களுக்கு வந்து நல்லா சாஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து நல்லா இப்படி சாஞ்சுக்கலாம். இன்கேஸ் இது உங்களுக்கு வேண்டான்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்னா வரல இதை அப்புறம் இங்க உட்கார்ந்து கூட நீங்க சுத்தலாம். ஏன்னா அன்னைக்கு வந்து அஞ்சா சாஞ்சுட்டே கிடையாது, நீ சாஞ்சுதான் உடச்சு விட்ட. சரியா சாஞ்சு உடச்சு விட்டாங்க. அதனால இதே மாதிரி எனக்கு ஒரு சேர் வேணும். ஏன்னா இந்த சேர் எனக்காக வந்தது. பட் இவங்க எல்லாம் வந்து உட்காந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போச்சா இந்த சேரு புவா. அடுத்து அப்படியே இங்க வந்தோம்னா நம்மளோட ஒரு சூப்பரான நீட்டான சோஃபா இருக்கும். இந்த சோஃபா வந்து நாங்க ஆக்சுவலா ஆப்பிரிக்கால இருந்து பர்ச்சேஸ் பண்ணோம். நியூ ஹோம்காக நாங்க நியூவா பர்ச்சேஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி புதுசா பாக்குறவங்களுக்கு நாங்க சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு வந்து இந்த சோஃபா தெரியும். ஆமா. சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சோஃபால வந்து டவல் இதெல்லாம் இருக்கு. நான் ரொம்ப நாளா கார்னர் சோஃபா கேட்டுட்டு இருக்கேன். ஆனா வந்து எங்க ப்ரூஸ் வந்து வாங்கி தர மாட்டாங்க. என்ன பண்றீங்க? உனக்கு கார்னர் சோஃபா வேண்டாம், உனக்கு இந்த சோஃபா போதும். நம்ம கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கார்னர் சோஃபா வந்து வாங்க போறோம். அப்புறம் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு 2 மாசமா சொல்லிட்டு இருக்கேன். சரி இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். அதனால இந்த சோஃபா இருக்கா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரி இருக்கு. இதுதான் என்னோட கண்டென்ட் டைரி. இதுலதான் வந்துட்டு நான் மோஸ்ட்லி எல்லா கண்டென்ட்டும் நோட் பண்ணி வைப்பேன். நோட் பண்ணி வச்சுட்டு நோட் பண்ணதே மறந்துடுவேன். நோட் பண்ணி வைப்பேன், கடைசியில் நோட் பண்ணதே மறந்துடுவேன். அடுத்து அப்படியே நம்ம இங்க வந்தோம்னா தி ஆர்ட். தி ஆர்ட். தி ஆர்டிஸ்ட் வந்து நானு. தி ஆர்டிஸ்ட் வந்து நீங்க கிடையாது, நானும் இவங்க சிஸ்டரும் சேர்ந்துதான் இதை பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு இந்த ஐடியாவே இல்லை. பட் வந்துட்டு இவங்க சிஸ்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐடியா கொடுத்தது. நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது. நான் வந்து என்ன நினைச்சேன்னா அங்கங்க ஆணி இருந்தா மாட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா வந்துட்டு இல்ல, இந்த மாதிரி நம்ம ஹார்ட் மாதிரி பண்ணலாம். இது மட்டும் பிஞ்சு விழுந்துருச்சு. அதனால மேல வந்து பாத்தீங்கன்னா நாங்க அது என்ன சொல்லுவாங்க, பேட்ச் ஒர்க் பண்ணிருக்கோம். இங்க வந்து ஒரு டைம் ஒட்டிட்டு பார்த்தா இது டம்மன் கலந்து விழுந்துச்சு. அதனால இங்க லைட்டா கொஞ்சம் ஒரு பேட்ச் ஒர்க் இருக்கு. இந்த போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களோட ஒரு சூப்பரான மெமரிஸ். அது வந்து எங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து சென்ட் பண்ணாங்க, ஃப்ரேம் ஸ்பாட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வேற ஒரு இதுல இருந்து சென்ட் பண்ணது. அண்ட் இது வந்துட்டு ஃப்ரேம் ஸ்பாட். அப்புறம் இது வந்து ஃப்ரேம் ஸ்பாட் கிடையாது, இது ட்ரீம் தியேட்டர். ட்ரீம் இது வந்துட்டு நம்மளோட போட்டோ எடுத்தவங்க ஃப்ரேம் போட்டு கொடுத்தது வந்து போட்டோ ஃப்ரேம்ஸ். ஃப்ரேம் ஸ்பாட். அதெல்லாம் வந்துட்டு எங்ககிட்ட இருக்க இந்த குட்டி குட்டி இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது சரி ஒரு ஹார்ட் ஷேப்ல பண்ணலாம்னு ஒரு ஐடியால இந்த மாதிரி சூப்பரா பண்ணிருக்கேன். எப்படி இருக்க? சொல்லுங்க. ஓகே. ஆரம்பிச்சுட்டா, தயவு செஞ்சு அதை மட்டும் வேண்டாவா. அப்புறம் இது வந்து எப்படி ஆயிடுச்சு, இது வந்து ஃபுல் ஆயிடுச்சு. இது வந்து நாங்க அங்கங்க கொஞ்சம் ஒரு பிளான் எல்லாம் இருக்கு. அது வந்து நான் உங்களுக்கு ரீஒர்க்ல தான் காட்டுவேன். அண்ட் அப்படியே நம்ம இப்படி டேர்ன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அந்த வீட்டுல வந்து நம்ம முன்னாடியே மாட்டிருவாங்க. நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே நம்ம வந்து மாட்டிருக்கோம். இது வந்து நம்ம மீஷோல வாங்கினது. ஓகேவா? நிறைய டைம் நான் வாங்கின ப்ராடக்ட்லாம் லிங்க் தரேன்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து அப்லோட் பண்ணது நான் ஓடிடுவேன். ஏன்னா வந்து அது நான் எடிட் பண்ணி பண்ணுவோம். ஆனா எனக்கு கொஞ்சம் அந்த டைம்ல இருந்தாலும் நான் இதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா கொடுத்துருக்கோம். நீங்க வந்து நம்மளோட சுப்ரியா ஷீரோங்கிற நமக்கான ஒரு நேம் மாத்த இருக்கு. அது வந்து நான் மத்த பக்கம் மாட்டி பார்த்தேன். பட் எங்கேயுமே நமக்கு செட் ஆகல. அது வந்து பாத்தீங்கன்னா அப்படி மேல பார்த்தா டக்குனு போனோம், மறுபடியும் கிளவா அப்படியே மேல பார்த்தா இங்க இருந்து ஒரு அழகான ஒரு இது என்ன சொல்லுவாங்க, லைட்டா ஒரு லிவிங் ரூம் லைட் இருக்கும். சூப்பரா இருக்கும். குடுகுடும் லைட்டா. குடுகுடும் லைட். அது என்னது? லிவிங் ரூம் லைட் இருக்கும். பட் அது பேருக்கு தான் இருக்கு. அது வந்து எரியாது. அதுக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா பல்ப் வந்து சேஞ்ச். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வரும்போது 3 வந்து எரிஞ்சுது, அப்புறம் 2 எரிஞ்சுது, அப்புறம் 1 எரிஞ்சுது, அப்புறம் ஒண்ணுமே எரியல. அது வந்து கிளீன் பண்ணீங்கன்னா வந்துட்டு இது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி மாட்டினது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதோட இது வந்து ஃபியூஸ் போயிருக்கு. அதை நம்ம மாட்டி சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் அப்படியே இங்கிட்டுக்கா வந்தோம் அப்படின்னா இங்க ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு விண்டோ இருக்கு.
எஸ் இந்த ஸ்கிரீன் நம்ம வந்து மீஷோல தான் வாங்கணும். ஜஸ்ட் ஒரு 334 நீங்க தான் வாங்கணும். சரி 234 ஓபன் பண்ணலாமா? அப்படியே ஓபன் பண்ணா இங்க ஒரு 2 விண்டோ இருக்கு. இந்த 2 விண்டோவை காலையில 6 மணிக்கு ஓபன் பண்ணா நமக்கு செம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா நான் இங்க வந்ததுல இருந்து 10 மணிக்கு தான் எழுந்திரிச்சிருக்கேன். அதனால வந்து நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்த்ததுல ஒரு 8 o'clock போது இங்க செம்மவா இருக்கும். இங்க இருந்துட்டு அழகா வந்து வேடிக்கை பார்க்கலாம். ரோட்ல யார் யார் போறா, ரோட்ல யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, யார் இப்படி போறா அப்படி போறான்னு சொல்லி எல்லாரையும் பார்க்கலாம். நீ ஏன் அதெல்லாம் பாக்குற? நான் பாப்பேன். ஏன்னா எனக்கு வந்து வேடிக்கை போகணும். ஏன்னா எல்லா ஸ்கூல் பசங்க ஸ்கூல் பொண்ணுங்க எல்லாம் இங்கதான் போகும். யார முடிவு பிடிச்சி இழுக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போட்டு செமையா இருக்கும். இதோ இங்க ஒரு 2 நாய் இருக்கு. இந்த நாய் வந்து எதுக்கு தெரியுமா இங்க இருக்கு? இந்த நாய்க்குட்டிங்க வந்து எதுக்காக இங்க இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து பூனைக்குட்டிங்களை வெளியே கூட்டிட்டு போகும்போது வந்து வாட்ச் பண்ணிக்குதுங்க. பட் பூனைக்குட்டியை தொட்டுச்சு சும்மா மர்கேசாலா சலுப்பை. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா மேல பார்த்தோம்னா இங்க ஒரு சூப்பரான பூ பிளாசம் இருக்கும். பூ பிளாசமா? ஆமா, இது வந்து ஒரு பிளாசம். இது வந்து நம்ம எங்க வாங்கணும்னா நம்ம வந்து டவுன் சைடு வாங்கணும். நான் இந்த ஃப்ளவரை தேடி நான் வந்து அலையாத கடையே இல்லை. நான் அலைஞ்சிட்டே இருந்தேன். ஆனா இது பேர் என்னன்னு தெரியல. அதனால ஒரு போட்டோவை காமிச்சு அலைஞ்சு ஒரு மாதிரி வாங்கிட்டோம். 2 வாங்கணும். சரி இங்க ஒண்ணும், அப்புறமா வந்துட்டு நம்ம இன்னொரு பக்கம் பிளேஸ் பண்ணிருக்கோம். இது என்னது, என்னோட ஒரு 2 இது இருக்கு. ஆனா இந்த மெடல் பாத்தீங்கன்னா உடஞ்சு போய் இருக்குது. என்ன குவாலிட்டியில கொடுத்தாங்களோ தெரியல, உடஞ்சு போயிருக்கு. அப்புறம் அப்படியே இங்க வந்து இந்த இது வந்து நான் சின்னதுல இருந்து வளர்த்திட்டு இருந்தா ஒரு சின்னதுல இருந்து வளர்த்துன ஒரு சூப்பரான எக்ஸ்ட்ராவா கடந்த ஒண்ணு எடுத்து அதுல சுத்தி விட்டுட்டேன். எக்ஸ்ட்ராவா ஒண்ணு எடுத்து அதை கட் பண்ணி இதுல வந்து நான் சுத்தி விட்டுட்டேன். அண்ட் இந்த ரூம் நம்மளோட சீக்ரெட் ரூம். அது இதை நான் வந்து காட்ட மாட்டேன். அண்ட் இது வந்து நம்மளோட கிச்சன். ஓகேவா? அண்ட் கிச்சனுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு நாள் தான் காட்டுவேன். அப்படி நம்மளோட மெயின் கிச்சனுக்கு போயிடலாமா? ஏன்னா எந்த வீடியோலையுமே வந்துட்டு நாங்க வந்து எங்களோட ஹால் வந்து நாங்க அவ்வளவு ரிவீல் பண்ணல. எல்லாமே நாங்க வேற இன்னொரு சைட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. போலாமா?